Hey beauties, let's welcome to kanmanibeautyvlogs. So நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்மள இன்னும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணனும்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்கிரீன்ல ப்ளே ஆகுது. லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. And இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Let's get into the video. ஸோ எல்லா ஊர்லேயுமே நல்ல மழை, ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நேற்று நல்ல மழை, இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்துட்டு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து செடியை பார்த்திங்கன்னா எல்லாமே ஈரமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் டு-டூ லிஸ்ட் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டு-டூ லிஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ யோசிச்சு என்னென்ன வேலைலாம் நம்ம இன்றைக்கி பர்டிகுலராக முடிக்கணும் அப்படிங்கிறது டார்கெட்லாம் வச்சு கரெக்டாக வந்துட்டு முடிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் ரொட்டீன், அதுக்கப்புறமா எடிட்டிங், ஷூட்டிங் அண்ட் அப்லோடிங் எல்லாமே எனக்கு வந்துட்டு இன்றைக்கி இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாத்தையுமே பக்காவாக எழுதிட்டேன். ஸோ வாங்க இப்போ வந்துட்டு ஒரு ரெசிபி வீடியோ பார்த்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. இட்லி தோசைலாம் சாப்பிட்டு போர் அடிச்சுப்பிச்சா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை மாவுலேயே வந்துட்டு ஈஸியாக பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூனை விட கம்மியாக வந்துட்டு உளுந்து, அது கூட வந்து பார்த்திங்கன்னா 5-6 கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு கடுகுலாம் வெடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு மீடியம் சைஸில் இருக்க 4 வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட வந்துட்டு ஒரு பச்சை மிளகாய் வந்து வெட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதை வந்து ஆட் பண்ணி நல்ல பொன்னிறமாக வந்துட்டு நம்ம வந்துட்டு வதக்கிக்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா வந்துட்டு வதக்கி அந்த கண்ணாடி பதத்துக்கு இந்த வெங்காயம் வந்து வந்துடணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை மாவில் வந்துட்டு இந்த நம்ம வதக்கி வச்சுருந்ததை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நீங்கள் மாவுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலைலாம் வந்துட்டு எடுத்துக்கோங்க. சரிங்களா, நான் இவ்வளோ மாவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம குழிப்பணியாரம் செய்ய போகிறோம். ஸோ குழிப்பணியாரம் வந்துட்டு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா தோசை மாவில் வந்துட்டு சூப்பராக வந்து பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு தோசை சுட முடியலை அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் தேங்காய் சட்னி இல்லைனா தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா வந்துட்டு அன்றைக்கி சாம்பார் தான் எங்கள் வீட்டில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ சாம்பார் வச்சு தான் நான் சாப்பிட்டேன். அண்ட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா வெந்துருச்சு அப்படிங்கிறது வந்துட்டு அந்த கொஞ்சம் குத்தி பாருங்கள். உங்களுக்கு ஃபோக் கத்தியை வச்சு குத்தி பார்த்திங்கன்னா அது மாவு ஒட்டி வந்துருச்சுன்னா வேகலை, மாவு ஒட்டாமல் வந்துருச்சுன்னா அப்படின்னா வெந்துருச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே நான் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுவுமே விலாக் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த அன்றைக்கி நம்ம விலாக் எடுக்கும் போதே நான் வந்து டு-டூ லிஸ்ட் எழுதும் போதே நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன், இதையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு. டு-டூ லிஸ்ட்லேயுமே நான் வந்து இதை வந்து எழுதியிருந்தேன். அண்ட் இப்போ வந்து இதை க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எப்படி மெஸ்ஸியாக இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மந்த்லி ஒன்ஸ் நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் அண்ட் ப்ராப்பராகவும் அடுக்கி வச்சுருவேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் இ கேப்சூல்ஸ், ஹேர் பேண்ட்ஸ், ஸ்டிக் நோட்ஸ் எல்லாமே வந்து கச்சா மச்சான்னு மெஸ்ஸியாகவே இருந்துச்சு. இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் இருக்கிற எல்லா பொருளுமே நான் வந்துட்டு எடுத்து கடன்னு வந்துட்டு வெளியே வச்சுறேன். அண்ட் இதில் இது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு க்ளீன் பண்ணிடுவேன். ப்ராப்பராக வந்துட்டு எப்படி செட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவேன். பிகாஸ் நான் வந்துட்டு 2 வீக்ஸ் ஆர் 3 வீக்ஸ்லேயே திரும்பவும் நான் மிஸ் ஆகிக்கிடுவேன். அது நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துக்கு அர்ஜென்ட்டாக போகிறோம் அப்படின்னா அது வந்து கரெக்டான இடத்துல வைக்காமல் கடன்னு எதுலேயே தூக்கி போட்டு விட்டுட்டு போயிடுறது. ஸோ அந்த மாதிரி தான் நான் அதை வந்துட்டு மிஸ் ஆகிக்கிடுவேன். ஸோ அதுக்கப்புறமா சரி ஓகே அப்படியே நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய பென், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த புக் மார்க்கு, சேஃப்டி பின், அப்புறம் வந்து ஹேப் பின், அந்த டிக்டாக் பின் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு டிக்டாக் கிளிப் அது எல்லாத்தையுமே எடுத்து நான் வந்துட்டு ப்ராப்பராக எல்லாத்தையுமே எடுத்து வெளியே வச்சுட்டு இதை வந்துட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இது வந்துட்டு நான் மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த லாஸ்ட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அத்தர் எல்லாமே வந்து வச்சுருப்பேன். ஸோ நிறைய பேருக்கு தோணும் இது என்னடா 2ஆக தெரியுதே என்னன்ட்டு ஒரு சில பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்குதுல்ல, ரைட் சைடில் இருக்கிறது வந்துட்டு ஒரிஜினல், லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மிரர். ஸோ மிரர் பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு டபுளாக தெரிகிற மாதிரி இருக்கும்.
அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டிஷ்யூ பேப்பரில் வச்சு நான் வந்துட்டு ப்ராப்பராக ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணாமல் கொஞ்சோண்டு நம்ம வந்துட்டு இந்த வாஷிங் மிஷினில் நம்ம துணிக்கு போடுவோம்ல அந்த லிக்விட் ஆர் சர்ஃப் போட்டு நல்லாவே க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுவேன். ஆக்சுவலி இது பிளாஸ்டிக் தானே, ஸோ அதனால் நான் வந்துட்டு வாஷ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த கார்னரில் எட்ஜஸில் வந்துட்டு நம்மளுக்கு போகல அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஏர்பட்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிடுவேன். அந்த கார்னர் எட்ஜஸ்லாம் நம்ம வந்து எடுக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு இதை ரிமூவ் பண்ணி வந்துடும். அதனால் எனக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஷ்யூலேயோ இல்லை நார்மல் கிளாத்லேயோ வச்சு நம்ம க்ளீனாக ப்ராப்பராக தொடச்சி எடுத்துருவேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா ஈரமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்துட்டு என்ன பண்ணேன், டிஷ்யூவோ இல்லைன்னா உங்களுக்கு துணியை வச்சு கூட நீங்கள் வந்துட்டு டாப் டு பாட்டம் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே காஞ்சிரும். நம்ம இப்போ வந்து உடனே நம்ம வந்து பொருளை வந்துட்டு அடிக்கிடலாம். எந்தெந்த பொருள் நான் எங்கெங்கே வைக்கிறேன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ இந்த மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து எடுத்து பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் நம்ம ப்ராப்பராக வச்சுருந்தா நம்மளுக்குமே வந்துட்டு நம்மளுக்கே பிடிக்க ஆரம்பிக்கும், பார்க்கவே அழகாக வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துட்டு அப்பப்போ க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. முடியல அப்படின்னு சொன்னால் மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுங்கள். நான் வந்து 2 வீக்ஸ் வரைக்கும் 2 to 3 வீக்ஸ் வரைக்கும் ஹேண்டில் பண்ணுவேன். ஏதாவது வந்துட்டு அர்ஜென்ட்டாக நம்ம டக்குன்னு வெளியே போகணும் அப்படிங்கும் போது தான் நான் என்ன பண்ணுவேன், கடகடன்னு எதையாவது தூக்கி எதுலையே போட்டுட்டு அப்படி போயிடுறது. ஸோ அது மட்டும்தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ நான் பார்த்திங்கன்னா இப்போ சேஃப்டி பென்சில் புக் மார்க்ஸ் எல்லாத்தையுமே ஒரு செக்ஷனில் வச்சுட்டேன். அண்ட் இந்த ஹேர் ஸ்டைலுக்கான ஒரு டூல் வந்துட்டு வாங்கியிருந்தேன், அதையுமே அந்த சைடில் வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அத்தை காஜல் ஸ்ப்ரே இது எல்லாமே வந்துட்டு நீட்டாக ப்ராப்பராக தொடச்சி நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம். பெயிண்ட் பாட்டில்லாம் நான் பார்த்திங்கன்னா கீழே போட மாட்டேன். அதெல்லாம் நல்லாவே வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கோகோனட் ஆயில் நான் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின் வந்துட்டு அந்த சைடில் இருந்துச்சு, அதை நான் அப்படியே கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம மாற்றி வைக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால நான் அப்பப்போ இந்த மாதிரி மாற்றி வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த பென் அங்கே வந்துட்டு நான் சிசர் அந்த மாதிரி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா சீப்பு, இது வந்து ஹேர் அக்சசரிஸ் எல்லாமே இந்த சீப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹேர் அந்த பன் வைக்கிற ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர், அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து காட்டன் பேட்ஸ் நான் வந்து செப்பரேட்டாக வந்து வச்சுப்பேன். இதுவுமே வந்துட்டு ஒரு சில டைம் வந்துட்டு தூசியாக இருக்கும். அதையுமே நான் என்ன பண்ணுறேன்னா வாஷ் பண்ணிவிட்டு ரொம்ப தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம டக்குன்னு இந்த மாதிரி பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ளைன் டிஷ்யூவில் வந்து ரொம்ப தூசி இல்லை அப்படின்னா அது வந்து நார்மல் டிஷ்யூவில் தொடச்சிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா நார்மல் டிஷ்யூவில் தான் வச்சு செட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லாமே ப்ராப்பராக நீட்டாக அடிக்கையாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது உட்டன்ஸ் கோம்பு, அப்புறம் பிளாஸ்டிக் இந்த மாதிரி நிறைய வந்து வச்சுருப்பேன். ஸோ என்னடா இவன் நிறைய கோம்பு வச்சுருக்கவே, நான் ஒரு சிலது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், ஒரு சிலது யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே எக்ஸ்ட்ரா பென், அப்புறம் எக்ஸ்ட்ரா கிளிப்பு, இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு இது எல்லாமே நோட்டிட்டேன். இப்போ பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நீட்டாக அழகாக பாருங்கள். நம்ம இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா லஞ்ச் ரெசிபி பார்க்க போகிறோம். 1/4 கிலோ சேப்பக்கிழங்கு நல்லா தோல் உரிச்சு கழுவி கட் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு வெங்காயத்தை 3 வெங்காயம் பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் அது கூடவே வந்து கருவேப்பிலை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் நம்ம வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. அது நல்லாவே ஹீட் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நல்லா ஹீட் ஆகிட்டதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணதில் ரொம்ப கொஞ்சோண்டு வெங்காயம் தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அது பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகுது, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நல்லா வெங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வச்சுருந்தோம்ல சேப்பக்கிழங்கு, அதை வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா அது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் எல்லாத்தையுமே இதில் வந்து ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டு ராஸ்மெல் போடுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த காய் வந்து நல்லா வேவுறதுக்காக தண்ணி ஆட் பண்ணி நல்லா தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து விசிலுக்கு வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு 3 விசில் வந்து வச்சிடலாம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். அண்ட் நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா 3 விசில் வைக்கிறது தான் கரெக்டு. 4 விசில் வச்சிங்கன்னா வந்துட்டு கழிஞ்சிரும். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இந்த டைமில் இந்த கிளைமேட்டில் ஹேர் வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், வேறு வழி இல்லை. ஹேர் வாஷ் பண்ணிட்டேன்.
ஸோ எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்துச்சு, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நான் சாப்பிட வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்துட்டு சேப்பக்கிழங்கு அண்ட் மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு லெவலான ஒரு காம்பினேஷன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் காஃபி குடிக்கிறதுக்காக நான் வந்திருந்தேன் கிச்சனுக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா சுக்குமல்லி காஃபி தேவையான அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டு நான் குடிச்சிட்ருந்தேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு எங்கள் அம்மா முறுக்கு வச்சுருந்தாங்க. சரி ஓகே அப்படியே அதை கடிச்சிட்டு அப்படி குடிச்சிட்டு இருந்தேன். அண்ட் யாருக்கெல்லாம் இந்த சுக்குமல்லி காஃபி நீங்கள் ட்ரை பண்ணிருக்கீங்களா, எப்படி இருக்கும், உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் சுக்குமல்லி காஃபி தான் குடிக்கிறேன். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஈவினிங் காஃபியோடவே டேன் மேலே வீடியோ முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டு டூ லிஸ்ட்லாம் நான் கவர் பண்ணணும்னு அதுக்கப்புறமா தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஸோ அவள் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி டிக் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா திரும்ப வீடியோக்காகவே திரும்ப கேமரா ஆன் பண்ணி நான் டிக் பண்ணிட்டுருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸை ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிக்கலாம், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால என்னால் டின்னர் வீடியோ எடுக்க முடியலை. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கிவ்அவே நம்ம பிளான் பண்ணிக்கிறோம். அதை பற்றி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே நான் கிளியராக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு ஐகார்ட்ஸில் மேலே கொடுக்குறேன். ப்ளீஸ் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்களுமே ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் நல்ல ஹேரை காய விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நைட்டு தான் நான் ஓகே நம்ம டேங்கிள்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு சீரம் அப்ளை பண்ணி நம்ம ஜடை பின்னிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டேங்கிள்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு சீரம் அப்ளை பண்ணிவிட்டு ஜடை பின்னிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடியாவில் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறேன், அதையுமே பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா பிக் தம்ஸ் அப் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்குமே ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். நீங்கள் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளே இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகுது, லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே தலையை நல்லா வாழ்ந்தாச்சு. இப்போ நல்லா ஜடை பண்ணி போட்டுட்டு ஹேர் பேண்ட் போட்டுக்க போகிறேன். ஸோ நைட்டு படுக்கும்போது எப்போவுமே ஃப்ரீ ஹேர் விட்டு படுக்காதீங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஹேர் லாஸ்க்கு ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன். ஹேர் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு நைட்டு படுங்க. அதுதான் ஹேர் லாஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் நல்லாவே ப்ராப்பராக தலையை பின்னி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் நைட் ஸ்கின் கேருக்கான ஒரு என்னோடய ஃபேவரட் நைட் க்ரீம் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதுவுமே நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஃபுல் டீட்டெயில் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ கிவ்அவேவோட வீடியோ நான் உங்களுக்கு ஐகார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன், எண்டு ஸ்க்ரீன்லையும் போடுறேன். ஸோ அதே மாதிரி நைட் க்ரீமோட வீடியோவுமே உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன், ஐகார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன். ப்ளீஸ் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு நைட் க்ரீம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட சேனலில் என்ன மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்குமே அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்மளோட சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு. பாய்.